வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜுடித் ரைட் எழுதின ஈவ் டு ஹர் டாட்டர்ஸ் இந்த போமோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. ஜுடித் ரைட் ஒரு ஆஸ்திரேலியன் போயட், கிரிட்டிக், என்விரான்மெண்டலிஸ்ட், அப்புறம் அந்த நாட்டு மக்களுக்கான நில உரிமைகளுக்காக போராடுற ஒரு ஆக்டிவிஸ்ட். அவங்கள முக்கியமான படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா த கேட்வே, த டூ ஃபயர்ஸ், த ஷேடோ ஆஃப் ஃபயர். இந்த போமில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம அறிவியல் ரீதியாக நிறைய விஷயங்களில் முன்னேறி இருக்கோம். ஆனால் அந்த முன்னேற்றம் நமக்கு கடவுள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையிலேருந்து தூரமாக எடுத்துன்னு போயிட்டே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் மனிதர்கள் தாங்க தான் கடவுள், ஏன்னா நம்ம தான் உருவாக்குறோம், நம்ம தான் அதை படைப்பு செய்கிறதுனால படைக்கிறவன் கடவுள் அப்படின்னு பார்த்தா நம்ம தான் கடவுள் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அதுவும் அவங்க முக்கியமாக ஆண்களை சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களை பார்த்து நீங்கள் அடிபணிஞ்சு போகிற அந்த ஜெண்டரை சேர்ந்து போகாதீங்க, நீங்கள் நம்மளுடைய நம்பிக்கையை திருப்பி கொண்டு வாங்க, நம்மக்கிட்ட அந்த இன்னசென்ஸை திரும்பி இந்த உலகத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க, இந்த ஆண்களுடைய அந்த அரகன்ஸ்க்கு நீங்கள் அடிபணிஞ்சு போயிடாதீங்க, அது ரொம்ப ஆபத்தில் கொண்டு போய் முடியும் அப்படின்றாங்க. இதில் யார் பேசுகிற மாதிரி எழுதியிருக்காங்கன்னா, நம்ம பைபிளில் படித்த ஆதாம் ஏவாள் இருக்காங்க இல்லையா, அந்த ஏவாள் அவங்களுடைய மகள்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதாமும் நானும், அதாவது ஏவாளும் ஈடன், அதாவது சொர்க்கத்துலேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அப்புறம் அவங்க இங்கே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க இப்போ ஈடனில் இல்லை, ஈடன் விட்டு வெளியில் அனுப்பப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அனுபவத்தை தான் நான் உங்ககிட்டலாம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய சந்ததியில் பெண்கள்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீழ்ச்சிக்கு, அந்த கடவுளோட கோபத்துக்கு ஆளானதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த ஈடன் உள்ளே இருந்தபோது எங்களுக்கு பசின்னு என்னன்னு தெரியாது, சுற்றியும் நிறைய மரங்கள்லாம் இருந்தது, சாப்பிட்றதுக்கு நிறையா இருந்தது. ஆனாலும் நாங்கள் பசிச்செல்லாம் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் பசின்னு ஒன்று நாங்கள் அங்கேருந்து அனுப்பப்பட்ட பிறகு தான் அது ஒரு மனிதனுக்குள்ள ஒரு விஷயமா வந்தது. ஆனால் ஏதோ நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அதோடு நான் வாழ பழகிக்கிட்டேன். ஆனால் இதை ஏன் நான் பழகிக்கிட்டேன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இருக்கிறது ஆதாமோட, அவரை நான் ரொம்ப விரும்புகிறேன். அதனால் நான் விரும்பின ஒரு ஆணோடு இருக்கிறதுக்காக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அங்கே நான் இருக்க விரும்புகிறேன். அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாங்க. அதே சமயத்தில் கடவுளோடைய பனிஷ்மெண்ட், அதாவது அவங்க வெளியேற்றப்பட்டாங்க இல்லையா, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஆதாமால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நம்மளை விட ஹையர் பவரில் இருக்கிறவங்க, நம்மளோட மேலே இருக்கிறவங்க அவங்களோட அதிகாரத்தை நம்ம மேலே காமிச்சிட்டாங்க அப்படின்ற எண்ணம் தான் ஆதாம் கையில் இருக்குது. அதனால் ஆதாம் என்ன நினச்சிருக்காருன்னா, இந்த உலகத்தை நான் ஈடன் ஆக்கிடுறேன். கடவுள் ஈடன் படைச்சார் இல்லையா, இந்த உலகத்துக்கு நம்மளை திருத்தி விட்டார், இந்த இடத்த நான் ஈடன் மாதிரி மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த இடம் ஈடன் கிடையாது. ஏன்னா இந்த பூமியில் நமக்கு சீசன்ஸ்ன்னு இருக்குது. அதாவது மழைக்காலம், வெயில் காலம், அந்த மாதிரி இலையுதிர் காலம்னு சொல்லிட்டு ஒரு சீசன் வருது. அதனால் இந்த இடத்த நம்ம ஈடன் மாதிரி மாற்ற முடியாது. ரெண்டாவது, ஆடம்க்கு நிறைய குணங்கள் இப்போ மாறி இருக்குது. நான் சமைச்சு கொடுத்தா இப்போல்லாம் அவர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு. ஈடனில் நான் சமைக்கும் போது அது ஈடன், அந்த இடத்துல நீங்கள் எது செஞ்சாலும் அது தேவாமிரதம் மாதிரி தான் இருக்கும், அதில் குறைய சொல்ல முடியாது. ஆனால் பூமியில் நான் சமைக்கும் போது நான் தான் சமைக்கிறேன், அதே சமையல் தான் செய்கிறேன், ஆனால் அங்கே இருந்த சுவையை இங்கே எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது, ஆதாமுக்கு என்ன பிடிக்கலைன்னா, நம்ம வாழணுன்னா நம்ம உழைச்சாதான் வாழ முடியுன்ற கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம தேவைங்களுக்கு நம்ம உழைச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். அது கண்டிப்பாக ஆடமுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் ஆதாமுக்கு இந்த நிலைமையை அவனால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, நான் தான் கடவுள், நான் இங்கே ஈடனை நான் உருவாக்கிடுறேன், நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஈடனை இங்கே உருவாக்கிடுறேன். ஏன்னா கடவுள் ஈடனை உருவாக்குனார், அப்போ இங்கே ஈடனை நான் உருவாக்கிட்டேன்னா நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமில் நிறைய ரெஃபரன்ஸ் வருது. அதாவது ஆனிமல்ஸ்லாம், மிருகங்களெல்லாம் நம்ம பழக்கப்படுத்துறது, அப்புறம் சென்ட்ரல் ஹீட்டிங் சிஸ்டம், மெக்கானிக்கல் ஹார்வெஸ்டர்ஸ், இன்ஜின்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், இதெல்லாம் சொல்லும் போது மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, இந்த வசதிகளெல்லாம் பூமிக்கு கொண்டு வந்தால் நம்ம பூமியை சொர்க்கம் மாதிரி மாற்றிடலான்னு. ஆனால் அவன் உண்மையில் அவன் என்ன செஞ்சுட்டுருக்கான்னா, இந்த பிளானட்டை, இந்த பூமியை அவன் அடிச்சுட்டுருக்கான். இது அவனுக்கு தெரியல. ரெண்டாவது
ஆதாமுக்கு வந்து இப்போ அவன் குழந்தைங்கள பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கான். அது அவனுக்கு சுமையாக தெரியுது. ஏன்னா அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்குது. அது வந்து அவனுக்கு ஒரு பெரிய சுமை. ஆடம் வந்து அவனுடைய ஆரகன்ஸில் என்ன நினைக்கிறான்னா, நான் கடவுளோட மேன்மையானவன், ஏன்னா கடவுள் படைக்காத நிறைய விஷயங்களை இப்போ நான் உருவாக்கியிருக்கேன். இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ கடவுள் இருக்காருன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ப்ரூவ் பண்ண முடியாத எதுவுமே வந்து இருக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அதனால் கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவன் தன்னை படைச்சவரையே மறந்துட்டான். அதனால் ஈவ் என்ன சொல்கிறான்னா, அவன் ஒரு இகாஸ்டாயிட்டான். அவன் வந்து அந்த கடவுள் மாதிரி நம்ம ஆகணுன்றதில் வந்து கண் மூடித்தனமாக இருக்கான், கண்ணு குருடாயிட்டான் அப்படின்றாங்க. அவங்க வந்து அந்த கேவில் இருக்கும்போது நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அண்ட் லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது. ஆனால் இப்போ அவங்க பெண்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட என்னெல்லாம் குறை இருந்ததோ அது உங்ககிட்டயும் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஆடமை ரொம்ப விரும்பினதுனால அவரோட எங்கே போனாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழணும்னு நினச்சேன். நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க. உங்களுடைய ஆதாம்களோட நீங்கள் போய் அவர்கிட்ட வந்து கீழ்ப்படிஞ்சே இருக்கீங்க. அவன் கொடுக்குற வாழ்க்கையே வாழ்ந்தால் போதும், அவன் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கணும், அவன் எப்படி நடந்துக்கிட்டாலும் நம்ம பொறுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்காதீங்க, நான் அந்த தப்பை செஞ்சுட்டேன், ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் ஏபிள் அண்ட் கேனை பற்றி சொல்கிறாங்க. இப்போ இந்த போயமில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பொறுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு பெண்களுக்கு சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஏன்னா வந்து மனிதர்களுக்குள்ளே நிறைய குறைகள் இருக்கலாம். ஆனால் வந்து ஏன்னா அதுதான் வாழ்க்கையோட ரகசியம், அப்படி தான் நம்ம வாழணும். ஆனால் என்னன்னா இது வந்து உங்ககிட்ட இந்த தப்பு இருக்குன்னு ஆதாம் கேல சொன்னால் அவன் அதை புரிஞ்சிக்கணும். ஆனால் ஆதாம் என்ன நினச்சிக்கிறான்னா, நான் குறையே இல்லாதவன், நான் செய்கிறதெல்லாம் சரி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவனுக்குள்ளே ஒரு அரகன்ஸ் வந்துடுச்சு. அவனை தன்னை வந்து காட் லைக்காக நினச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஆதாம் கேல நீங்கள் சப்மிசிவாக இருந்து நீங்கள் அவன் கொடுக்குற வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவனுக்கு அடிப்படைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதாமும் தன்னை கடவுள் நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற குறைய உணராமலே இருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதே தான் வந்து இந்த போயமில் முழுசுமே அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பூமியில் வந்து நம்ம வந்து நம்மளோட இன்னசென்ஸை இழந்துட்டோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த கவிதையில் மெயினாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் வந்து பூமியை வளமாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்கான். கடவுள் நினச்சிக்கிட்டு இந்த பூமிக்கு செய்ய வேண்டிய கெடுதலெல்லாம் அவன் செஞ்சிட்ருக்கான். மனுஷன் வந்து கிரியேட்டர் கிடையாது, அவனால் இந்த பூமியை வந்து சொர்க்கமாக்க முடியாது. அப்படி ஆக்கணும்னு நினச்சா அவன் அழிச்சுன்னு தான் இருப்பான். அதே சமயத்தில் பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட சப்மிசிவாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற எல்லா சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், மெக்கனைசேஷன் ஆஃப் சொசைட்டி எல்லாமே வந்து நம்மளை கடவுள்கிட்டேருந்து ரொம்ப பிரித்து எடுத்துன்னு போகுது. நம்ம கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையிலேருந்து நம்ம விலக்கி வந்துனே இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். இட் வாஸ் நாட் ஐ ஹூ பிகான் இட், அதை ஆரம்பித்தது நான் இல்லை. Turned out into drafty caves, hungry so often, having to work for our bread, hearing the children winning. I was nevertheless not unhappy. அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு அடிக்கடி பசி வருது, வாழணுன்னா சாப்பாடுக்கு உழைச்சி தான் ஆகணும், குழந்தைங்க வந்து கஷ்டப்படுறத வேதனையை குரலை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்காக வந்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. Where Adam went, I was fairly content to go. ஏன்னா ஆதாம் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே போகிறதே எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. I adapted myself to the punishment. It was my life. ஏன்னா கடவுள் வந்து தண்டிச்சிட்டாரு, அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்றமான வாழ்க்கையை நான் வந்து ஏற்றுக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டேன். ஏன்னா இது என்னோடய வாழ்க்கை. பட் ஆடம், he kept on brooding over the insult. ஆனால் ஆதாமால் அதை ஏற்றுக்கவே முடியல. அந்த அவமானத்தை பற்றி அவர் அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருந்தார். over the trick they had played on us, over the scolding. அதாவது அவங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க, அந்த திட்டு இதெல்லாம் வந்து அவரால் வந்து அதை மீறி வரவே முடியல. he had discovered a flaw in himself and he had to make up for it. அவனுக்குள்ள ஒரு குறை வந்து அவனுக்கே தெரிஞ்சுட்டு இப்போ அதை சரி செய்யணும்னு நினைக்கிறான். outside Eden the earth was imperfect, the seasons changed, the game was fleet-footed. he had to work for a living and he didn't like it. அதாவது ஈடன் விட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே சீசன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது.
நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே வருது. வாழணுன்னா நாங்கள் வேலை செஞ்சால் தான் வாழ முடியும், உழைக்கணும் அப்படின்றது இருந்தது. அது அவனுக்கு பிடிக்கல. He even complained of my cooking. It was hard to compete with heaven. என்னோட சமையலை கூட அவன் குறை சொல்லிட்டே இருந்தான். இப்போ சொர்க்கத்தில் இருக்கிறதோட நம்ம வந்து நம்மளுடைய விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியாது, ஒப்பிட முடியாது. ஸோ he set to work. அதனால் அவனுக்கு வேறு வழி இல்லை, அவன் வேலை செஞ்சு தான் ஆகணும். The earth must be made a new Eden with central heating, domesticated animals, mechanical harvesters, combustion engines, escalators, refrigerators. அதனால் அவன் என்ன முடிவு பண்ணான்னா, அதான் என்ன முடிவு பண்ணான்னா, இந்த பூமியை நான் ஈடன் ஆக்குறேன், அதனால் உருவானது தான் இந்த விஷயங்க எல்லாம். And modern means of communication and multiplied opportunities for safe investment and higher education for Abel and Cain and the rest of the family. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நம்மளோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாடர்ன் மெத்தட்ஸ் என்ன, நம்மளுடைய பணத்தை நம்ம செல்வத்தை வந்து சேஃபாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம பசங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம், குடும்பத்தை நல்லா வசதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இதெல்லாம் நாங்கள் யோசிச்சு இப்போ செய்ய வேண்டியிருந்தது. யூ கேன் see how his pride had been hurt. ஏன்னா அவனுடைய ப்ரைடு அது வந்து ஹர்ட் ஆயிருக்கு, அவனுடைய தன்மானம் வந்து ஹர்ட் ஆயிருக்கு. In the process he had to unravel everything because he believed that mechanism was the whole secret. He was always mechanical minding. அதனால் அவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம எல்லாத்தையும் மாற்றிடலாம், எல்லா வசதியும் சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா வசதியும் பூமியில் கொண்டு வந்துடலாம். ஏன்னா எப்போதுமே வந்து ஆடம் வந்து மெக்கானிக்கல் மைண்டட் தான். அதனால் அவன் என்ன நினச்சான்னா, உலகத்தில் எல்லாத்தையுமே மெக்கானிக்கல் ஆக்கிட்டால் சொர்க்கம் வந்து இங்கேயே ஆகிடும், அப்போ நம்ம ஈடன் நோக்கி போக தேவையில்ல, பூமியே ஈடன் ஆகிடும் அப்படின்னு அவர் நம்பினார். He got to the very inside of the whole mission, exclaiming as he went, "So that is how it works. And now that I know how it works, why, I must have invented it." இப்போ ஒரு விஷயத்தையும் அவன் கண்டுபிடிக்கும் போது இப்படி தான் இதெல்லாம் வேலை செய்யுதான்னு சொல்லும் போது எனக்கும் அது புரியுது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு. அப்போ நானும் அதை கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா? As for God and the other, they cannot be demonstrated. And what cannot be demonstrated doesn't exist. இப்போ நம்ம ஒரு மிஷனை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது டெமோ மாதிரி போட்டு காட்டலாம் எல்லாருக்கிட்டையும், இது எப்படி வேலை செய்யுதுன்னு. ஆனால் கடவுளை வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியலையோ அது இல்லை, அதை நம்பணுன்ற அவசியம் இல்லை. யூ see, he had always been jealous. இதுலேருந்தே நமக்கு நல்லா தெரியுது, அவன் எப்போதுமே கடவுள் மேலே ஒரு பொறாமையில் தான் இருந்திருக்கான். ஏன்னா கடவுளே இல்லை நான் தான் கடவுள்னு சொல்கிறவனை நம்ம வேறு எப்படி எடுத்துக்கிறது? Yes, he got to the center where nothing at all can be demonstrated. And clearly he doesn't exist, but he refuses to accept the conclusion. You see, he was always an egotist. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடம் ஒரு egotist. அவன் வந்து கடவுளே நான் தான், கடவுள்ன்றது வேறு யாரும் இல்லை, நான் இந்த உலகத்தை வந்து சொர்க்கமாக மாற்றிடுன்னு சொல்கிறதுனால ஆதாம் ஒரு egotist. It was warmer than this in the cave. There was none of this fallout. I would suggest for the sake of the children that it's time you took over. அதாவது இந்த இடம் வந்து அந்த கேவை விட வார்மாக தான் இருக்குது, இங்கே நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்காக அவங்க பொண்ணுங்கிட்ட இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் உங்கள் கையில் எடுங்க. பட் யூ ஆர் மை டாட்டர்ஸ், யூ inherit my own faults of character. You are submissive following Adam even beyond existence. ஆனால் நீங்கள்லாம் எனக்கு பிறந்தவங்க, அதனால் என்னுடைய குறைகள் எல்லாம் உங்களோட கேரக்டர்லையும் இருக்குது. நீங்களும் உங்களுடைய ஆதாமை என்ன சொன்னாலும் அப்படியே வந்து அவர் பின்தொடர்ந்து போகிறீங்க, அவர் சொல்கிறத அப்படியே கேட்குறீங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்குறீங்க. Faults of character have their own logic and it always works out. I observed this with Abel and Cain. அதாவது ஒரு கேரக்டரில் வந்து சில குறைகள் இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கும், அது வேலை செய்யும். ஏன்னா நான் இதை வந்து ஏபிள் அண்ட் கேன் அவங்க பசங்க கையில் பார்த்துருக்கேன். அதனால் நான் வந்து ஒத்துக்கிறேன், மனுஷங்க இருக்கிற குறைகள் வந்து அவங்க விஷயத்தில் வந்து அதை நியாயப்படுத்தி பேசும்போது சரின்னு தான் தோணும். Perhaps the whole elaborate fable right from the beginning is meant to demonstrate this. Perhaps it's the whole secret. Perhaps nothing exists but a false. ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் யோசித்து பார்த்தோன்னா எதுவுமே இல்லை, நம்ம குறைகளை தவிர தான், நம்ம குறைகள் தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் they can be demonstrated, but it's useless to make such a suggestion to Adam. அதாவது இந்த குறைகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்மளால் எடுத்து சொல்ல முடியும், ஆனால் ஆதாம் கையில் அது சொன்னாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார். He has turned himself into God who is faultless and doesn't exist. ஏன்னா ஆடம் வந்து தன்னைத்தானே கடவுள் நினச்சிட்ருக்காரு, என்கிட்ட எந்த குறையும் இல்லை, ஏன்னா நான் கடவுள் இல்லையா, அதனால் என்கிட்ட எந்த குறையும் இல்லை,
அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அண்ட் டசன்ட் எக்ஸிஸ்ட். அதனால் நான் வந்து எந்த விஷயத்துலையும் நான் தவறு செய்கிறவன் இல்லை அப்படின்ற எண்ணத்தில் அதான் வாழ்ந்துட்டுருக்கிறதுனால அவங்க பெண்கள் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன மாதிரி சப்மிசிவாக இருந்துடாதீங்க. நீங்கள் வந்து டேக் இட் இன் யோர் ஓன் ஹேண்ட். நீங்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் பசங்களை நல்ல வழியில் எடுத்துன்னு போங்க. அப்போ தான் இந்த பூமிக்கு திரும்பியும் அந்த பழைய இன்னசென்ஸ் வரும். அதே மாதிரி மக்கள்கிட்டையும் கடவுள்கிட்ட இருந்த அந்த ஃபேத், அந்த நம்பிக்கை வந்து திரும்பி துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.